जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूत गणादि सेवितं कवित्त जम्बु फलसार पक्षितम् उमासुतं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில எந்தெந்த ராசிக்கு இந்த வாரம் என்னென்ன சொல்றது. ஒரு வாரமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வாரமும் நமக்கு என்னென்ன இருக்கும், என்னென்ன விஷயங்கள் நமக்கு நடக்கிறது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப கூடாது, இந்த வாரத்துல கடன், இஎம்ஐ, லோன், இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு சில பேருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கும், எந்தெந்த விஷயத்துல நாம் கவனமாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி, பொதுவாக வேலை விஷயத்துல, சொத்து, அதே போல தொழில் செய்யக்கூடிய இடத்துல, பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல நமக்கு எப்படி எல்லாம் இருக்கு, என்னென்ன சூழ்நிலைகள் நம்ம சந்திக்க போறோம், தற்போது கிரக நிலையை ஆராய்ந்து அதனை அடிப்படையாக கொண்டு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பங்கு சந்தை லாபத்துடன் இருக்குமா, கணவன் மனைவி எல்லாம் எப்படி, எந்த சூழ்நிலையில இந்த வாரத்துல எந்த அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும், மூத்த குடிமக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, இந்த வாரத்துல நிகழக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சொத்து, நீதிமன்றம், இது போன்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும். கண்களுக்கு தெரியும் அனைத்து நன்மையும் அல்ல, தாமதமாகும் அனைத்தும் தோல்விகளும் அல்ல. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை விட்டு விலகுபவர்கள் அனைவரும் எதிரிகள் அல்ல. சில நேரங்களில் இறைவன் தடுக்கின்ற பாதையை உங்களை காப்பாற்றும் பாதையாக கூட இருக்கலாம். நீ இந்த வழியில போகாது, இந்த வழியில போ, உனக்கு இது நல்லது அப்படின்னு இறைவன் உனக்கு காட்டுவான். உனக்கு அப்படி காட்டக்கூடிய வழி உனக்கு சிறப்பான ஒரு வழியாக இருக்கும். அதனால இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் போது 12 ராசி பலன்கள், மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் எப்படி இருக்கு நமக்கு. நம்மளோட இந்த வார்த்தை நீங்க கேட்டுட்டீங்கன்னு சொன்னா இந்த வாரத்துக்கு நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதுல எச்சரிக்கையா இருக்கணும், எதுல எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், நமக்கு என்னென்ன செய்தால் நமக்கு சிறப்பு நன்மை அப்படிங்கிறத சமயோஜித புத்தியுடன் பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். என்னென்ன பேசுறோம், என்னென்ன முக்கியமா என்னென்ன பேசுறோம் அப்படிங்கறதெல்லாம் கவனம் தேவை. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். மீனராசி நேயர்களே, இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் அமைதி இருப்பது போல தெரியும். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு பெரிய திருப்பம் மறைந்திருக்கிறது. நீங்கள் இழந்தது திரும்ப வரலாம். ஆனால் அதற்காக நீங்கள் மாற தயாராக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு மாற்றம் வரப்போறது அப்படிங்கிறது கரெக்டா சொல்றது. உங்கள் திறமையை சோதிக்கும் முக்கிய பொறுப்பு கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்தினால் உயர்வு நிச்சயம். நின்று போன வருமானம் மீண்டும் நகரும். பழைய வாடிக்கையாளர்கள் புதிய லாபத்தை கொண்டு வருவார். வீட்டில் இருந்த பணக்கசப்பு கரையும். குடும்பத்துல எல்லாம் நற்செய்தியாக இருக்கும். நல்ல செய்திகள் வரும். அடுத்தடுத்து உங்களுடைய மீனராசி பொறுத்த அளவுக்கு சக்சஸ் பண்ணுவீங்க. அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் இருக்கதா இருக்கும். மீனராசி ஒரு இடத்துல இருக்க முடியாது, நிறைய அலைச்சல் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல்ல இருந்து உங்களுக்கு நிறைய சாதகமான விஷயங்கள் ஏற்படும். குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா சில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். திருமணம், மறுமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். எதிர்பாராத நல்ல வரன்கள் அமையும். பணம், தடைப்பட்ட பணம் கைக்கு வரலாம். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு செலவு சேமிப்பை குறைக்கக்கூடும். சோ எங்க செலவு பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறத பார்த்து பண்ணுங்க. உங்கள் பெயருக்கு மதிப்பு உயரும். நீண்ட கால முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்க போறது. கடந்த காலத்தை நினைத்து தற்போதைய வாய்ப்பை இழக்காதீர்கள். கரெக்டா சில விஷயங்களை கொண்டு போங்க. ஷேர் மார்க்கெட்ல சீனியர் சிட்டிசன்ஸ் சில விஷயங்களை கரெக்டா கொண்டு போறது நல்லது. உடல்நலம், ஒவ்வாமை, தூக்கக்குறைவு, மனச்சோர்வு, செரிமானத்தில் கவனம் தேவை. கோர்ட்டு கேஸ், நீதிமன்ற வழக்கு, நீண்ட நாட்களில் நிலவி இருந்த விஷயங்கள் சாதகமாக பேச்சுவார்த்தை தொடங்கலாம். அதாவது பழைய குற்றச்சாட்டுகளை மீண்டும் பேசாமல் இருந்தால் உறவுகள் காப்பாற்றப்படும். வெளியிட தகராறு, உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற பிரச்சனையை உருவாக்கலாம். விலகி செல்வதே சிறப்பு, வெற்றி. அதாவது எப்போதுமே சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு நேரம் வரும்போது யாராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது இந்த வாரம் யாரை வெல்வது முக்கியமல்ல, நேற்று இருந்ததை விட உங்களை விட இன்று உயர்ந்து நிற்பதுதான் உண்மையான வெற்றி. நேற்று நீங்க எப்படி இருந்தீங்கன்றது முக்கியம் இல்ல, இனிமேல் நீங்க எப்படி உயர்ந்து இருக்க போறீங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு காட்டுறது. அப்போ மீனராசி பொறுத்தளவுக்கு குரு வழிபாடு நிறைய பண்ணுங்க. மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். சோ உடல்நிலையில, பண விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. மறைமுக பிரச்சனைகள், மறைமுக போட்டி தேர்வுகள், மறைமுக சில விஷயங்கள்லாம் இருக்கும்.
சோ என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு மீனராசி பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. போதும். இந்த வேலை விஷயத்துல கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. சுப செலவுகள் அதிகரிக்கும். இந்த இதுல ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. ஓரளவுக்கு சில மாற்றங்கள் வரும். இந்த ஆகஸ்ட் மாசத்திலேயே இப்ப இந்த வார ராசி பலன் பாக்குறோம். இந்த வார ராசி பலன் ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் இன்னும் நிறைய சக்சஸ் ஆன நல்ல செய்திகள், நிறைய விஷயங்கள் எல்லாம், நல்ல விஷயங்கள்லாம் வரத்திற்கான வாய்ப்புகள் ஜாதகத்துல வரும். அதே போல ஷேர் மார்க்கெட்ல மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்னும் எஃபர்ட் எடுத்து படிங்க. படிப்பு மிகவும் முக்கியமானது. சொத்து தொடர்பான சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் சில பேருக்கு உண்டு. அதற்கான முயற்சிகள், அதற்கான சில விஷயங்கள்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா நிறைய சக்சஸ் பண்ண முடியும். சுபம்.